வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 46. புருஷனும் மனைவியும். கைப்பிடித்த தினத்தன்றே கையிலிருந்து பலாத்காரமாக பறிக்கப்பட்ட காமினி பல வருடங்களுக்கு பிறகு புது அந்தஸ்துடனும் அதிகாரத்துடனும் தன் முன் தோற்றமளித்த போது பல்தேவ் நிலை குலைந்து போனதில் ஆச்சரியமென இருக்கிறது. ஆகவே சொல்ல ஒண்ணாத கலக்கத்தாலும் குழப்பத்தாலும் தலை சுற்ற தேகம் தள்ளாடிய நிலைக்கு வந்தபோது பக்கத்திலிருந்த ஒரு ஆசனத்தை பிடித்து சற்று தன்னை சமாளித்து கொண்டான். அப்பொழுதும் உடல் நிதானப்பட்டதை ஒழிய உள்ளத்தின் குமுறல் மட்டும் ஓயவில்லை. காமினி சொந்த மனைவியாய் இருந்த போதிலும் அவள் அருகே செல்லக்கூட யோக்கியதையற்ற ஸ்திதியில் தான் இருப்பதை உணர்ந்தான். தங்கள் இருவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத இருவர் முன்னிலையில் தானும் தன் மனைவியும் முன்பின் அறியாதவர்கள் போல் விலகி நிற்க வேண்டியிருந்ததையும் தன் மனைவி முன் தான் ஒரு ஊழியனைப் போல் நடக்க வேண்டியிருந்ததையும் நினைத்த பல்தேவ் நிர்கதியான தன் நிலைமையை பற்றி பெரிதும் ஏக்கம் கொண்டான். காமினியை கண்ட பல்தேவின் மனதில் இந்த எண்ணங்கள் எழுந்தோடியதென்றால் சித்ராவின் மனதில் வேறுவித அபிப்பிராயங்கள் பிரவகித்து கொண்டிருந்தன. தன் தகப்பனாரால் பலாத்காரமாக தூக்கி வரப்பட்டவளும் அந்த காரணத்தால் தன் குடும்பத்திடம் பூரண விரோதம் கொள்ள வேண்டியவளுமான காமினியின் அதிகாரத்தின் கீழ் தான் தன் சொந்த மாளிகையிலேயே வசிக்க வேண்டிய அவசியம் நேர்ந்ததை எண்ணி சித்ரா தேவி பெருமூச்சு விட்டாள். அத்துடன் காமினியை நன்றாக ஏறெடுத்து பார்த்தாள். அதே சமயத்தில் காமினியின் கண்களும் அவள் கண்களை சந்தித்தன. மாறுபட்ட குணமுடைய அந்த இரு பெண்களும் ஒருவரையொருவர் ஊடுருவி பார்த்து கொண்டார்கள். எதையும் லட்சியம் செய்யாமல் யாருக்கும் அடங்கி அறியாத ஒரு ஹீன மகள், அடக்கமே உருவான ஒரு ஹிந்து ஸ்திரீ, இவ்விருவரும் ஒருவரையொருவர் கவனித்த போது ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் அவர்கள் உள்ளங்களில் ஓடியிருக்க வேண்டும். ஆனால் ஒருவரை பற்றிய எண்ணம் மாத்திரம் அந்த இரு உள்ளங்களிலும் அந்த சமயத்தில் மேலோங்கி நின்றது. உபாத்தியாயர் சதா புகழ்ந்து கொண்டிருப்பாரே, அந்த காமினி இவள்தானா என்று சித்ரா தேவி நினைத்தாள். உபாத்தியாயர் உள்ளத்தை கொள்ளை கொண்டு நிற்கும் அழகி இவள்தானா என்று காமினி சித்ரா தேவியை நோக்கினாள். உபாத்தியாயன் மனதை கவர இன்னொருத்தியிடம் என்ன உயர்வு இருக்கிறது என்ற காரணத்தால் இரு பெண்களும் ஒருவரையொருவர் நன்றாக கூர்ந்து கவனித்தார்கள். இது பெண்களுக்கு இயற்கை. எந்த புருஷனாவது ஒரு பெண்ணிடத்தில் மதிப்போ காதலோ கொண்டு விட்டால் இன்னொருத்தி பொறாமைப்படுவது சகஜம். தன்னை விட இன்னொரு பெண் எந்த விதத்திலும் உயர்வில்லை என்ற எண்ணம் எல்லா பெண்களிடத்திலும் வேரூன்றி இருப்பதுதான் இதற்கு காரணம். இருவரில் நிதான புத்தியுள்ள காமினி முதலில் அறையில் நிலவிய மௌனத்தை கலைத்து, உபாத்தியாயரே, நீங்கள் சித்ரா தேவியின் கைபொம்மையானதற்கு காரணம் இருக்கிறது. ஹீன மகளிரில் இவ்வளவு அழகியை நான் பார்த்ததில்லை என்றாள். உபாத்தியாயன் லேசாக புன்முறுவல் செய்து, காமினி, சித்ரா தேவி உண்மையில் அழகு என்பது இப்பொழுதுதான் எனக்கு நிச்சயமாயிற்று என்றான். இதை கேட்ட சித்ரா தேவியின் முகத்தில் கோபம் ஏறி அவள் கண்ணங்கள் சிவக்கத் தொடங்கின. அதை கண்ட காமினி, நீங்கள் சொல்வது விசித்திரமாக இருக்கிறதே, அழகி என்று அறியாமலா உள்ளத்தை பறிகொடுத்தீர்கள் என்று கேட்டாள். இதில் ஆண் பிள்ளைகளின் அபிப்பிராயத்தை கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது காமினி. நாலு நாள் ஒரு பெண்ணிடத்தில் பழகினால் அவளிடத்தில் இல்லாத அழகெல்லாம் ஆண்மகனுக்கு தோன்றும். வாழ்க்கையிலேயே இதை பார்க்கலாம். குரூபிகளை மணப்பவர்கள் கூட தங்கள் மனைவிமார்கள் மீது பிறர் பார்வை விழுந்தால் எவ்வளவு ஆத்திரமும் பொறாமையும் கொள்வார்கள். காதல் கொள்ளும் ஆண் பிள்ளைகள் கண் இழந்து விடுகிறார்கள். ஆகையால் அவர்கள் அபிப்பிராயத்தை வைத்து மதிப்பு வைப்பது பிசகு என்று சொன்னான் உபாத்தியாயன். அப்படியானால் யார் அபிப்பிராயத்தை தான் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று காமினி கேட்டாள். இது விஷயத்தில் பெண்களின் அபிப்பிராயம்தான் சரியாயிருக்கும். எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை அழகி என்று ஒப்புக்கொள்ள மாட்டாள். அப்படி இருக்க உன் வாயிலிருந்து சித்ரா தேவிக்கு அழகி பட்டம் கிடைத்து விட்டதால் இனிமேல் அந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமே கிடையாது என்று சொல்லிவிட்டு உபாத்தியாயன் நகைத்தான். அவன் சிரிப்பு சித்ரா தேவிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. தன் தகப்பனாரிடம் அடிமையாயிருந்த ஒரு பெண்ணிடம் அஜித் சந்திரன் தன்னை பற்றி தர்க்கிப்பதை சித்ரா தேவி அறவே வெறுத்தாள். உடம்பில் ஊறிய அந்தஸ்தின் அகங்காரம், ஹீனர்களின் இணையற்ற வெறி இரண்டும் இத்தனை நாள் கழித்தும் சித்ரா தேவியை விடவில்லை. ஆகவே உபாத்தியாயன் மீது ஒரு கடுமையான பார்வையை வீசி, உபாத்தியாயரே, எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் என் அறைக்கு செல்கிறேன். நீங்கள் இருவரும் இந்த விவாதத்தை நிதானமாக நடத்தி கொள்ளலாம் என்றாள். உபாத்தியாயனுக்கும் நிலைமை ஒரு விதத்தில் சங்கடமாகத்தான் இருந்தது. சற்று தூரத்தில் ஆசனத்தை பிடித்து கொண்டு நின்றிருந்த பல்தேவ் அம்மூவரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தான். காமினி தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் சித்ராதேவியின் அழகை வர்ணிப்பதிலும் அதை பற்றி உபாத்தியாயனுடன் தர்க்கம் செய்வதிலும் காலம் கழிப்பதை காண பல்தேவின் புத்தியில் இருந்த மயக்கம் பறந்து போய் எரிச்சல் குடிகொண்டது. பல்தேவின் நிலையில் ஏற்பட்ட மாறுதலை கடைக்கண்ணாலேயே கவனித்துவிட்ட உபாத்தியாயன் சற்று ஏதோ யோசித்து பிறகு, காமினி, வெகுநாள் கழித்து உன் புருஷனை சந்திக்கிறாய். உங்கள் இருவருக்கும் இடையில் நான் நின்று கொண்டு வீண் தர்க்கத்தில் இறங்குவது ஒழுங்கான காரியமல்ல. நான் சித்ராதேவியை அவள் அறையில் விட்டு வருகிறேன். அதுவரை நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு, வா சித்ரா, போகலாம் என கூறிக்கொண்டு கூடத்தை விட்டு நழுவ ஆரம்பித்தான்.
அவர்கள் இருவரும் மறையும் மட்டும் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த காமினி மெல்ல ஆசனத்தில் அமர்ந்து பல்தேவை மீண்டும் நோக்கினாள். பல்தேவ் அப்பொழுதும் ஆசனத்தை பிடித்து கொண்டே மரம் போல் நின்றிருந்தான். காமினி தன்னை உட்கார சொல்வாள் என்றோ, தன்னை கண்டதால் குழப்பமோ வெட்கமோ திகிலோ அடைவாள் என்றோ பல்தேவ் நினைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ஏமாற்றமே அடைந்தான். அவனை பார்த்த காமினியின் கண்களில் எந்தவித குழப்பமும் இல்லை. எப்பொழுதும் காணப்பட்ட உறுதிதான் இருந்தது. அவள் கண்களை பார்த்த பல்தேவ் கூட ஒரு நிமிடம் தான் தனது மனைவியை பார்க்கிறோம் என்ற நினைப்பை இழந்தான். பெரிய நியாயாதிபதியின் முன் நிற்கும் குற்றவாளியைப் போலவே பல்தேவ் அவள் முன்பு நின்று கொண்டிருந்தான். அது பேச்சை மீறிய கட்டமாகியால் வெகு நேரம் வரை இருவரும் பேசவில்லை. ஒருவரையொருவர் ஊன்றி பார்த்து கடந்து போன வருடங்களில் பரஸ்பரம் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை எடை போடுவதில் இருந்தனர். காமினிக்கு தன் புருஷன் யோகியதையை நிர்ணயிக்க அதிக நேரமாகவில்லை. சலனமான அவன் பார்வையும் சற்று முன்பு குடித்ததால் முகத்தில் தாண்டவமாடிய லேசான போதையும் அவன் எப்பேற்பட்டவன் என்பதை வினாடியில் நிரூபித்து காட்டின. மற்றபடி அவனை பற்றி ஒற்றர்கள் காமினிக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். இவ்வளவு லட்சணமுள்ள தன் புருஷனிடம் காமினிய முதலில் பேச ஆரம்பித்தாள். அவள் முதல் கேள்வி அம்பு போல் பல்தேவின் மேல் பாய்ந்தது. உபாத்தியாயர் உங்களை எதற்காக அழைத்து வந்தார் என்று வினவினாள் காமினி. அவள் குரல் பெரிய அதிகாரி தன் பணியாளை விசாரிக்கும் குரலை ஒத்திருந்தது. முதல் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் பல்தேவ் விழித்தான். நானும் உபாத்தியாயரும் தோரமானவை கொள்ள சதி செய்கிறோம். ஆகவே அவருக்கு செய்தி சொல்ல நான் இந்த மாளிகைக்கு அடிக்கடி வர வேண்டியிருக்கும். அதற்காக என்னை வேலைக்காரர்களுக்கு அறிமுகப்படுத்த அழைத்து வந்தார் என்று எப்படி சொல்வது? அவள் மேற்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன செய்வதென்று பல்தேவ் திண்டாடினான். பல்தேவின் குழப்பத்தை பார்த்து அவள் மீண்டும் மிக கடுமையான குரலில், நான் கேட்பது உங்கள் காதில் விழவில்லையா என்றாள். பல்தேவ் என்ன சொல்வதென்று தெரியாமல், எதற்காக அழைத்து வந்தார் என்பது தெரியாது. வாவென்று கூப்பிட்டார், வந்தேன் என்று குளறினான். இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? அருவிக்கு பக்கத்தில் இருக்கும் புது வீட்டிலிருந்து. காமினியின் புருவங்கள் ஏதோ யோசனையால் சற்று எழுந்து தாழ்ந்தன. அவள் பல்தேவை பார்த்த பார்வையில் சந்தேகமும் கலந்திருந்தது. அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று காமினி போட்ட அடுத்த கேள்வி பல்தேவை திணற அடித்து விட்டது. சரியாக பதில் சொல்ல முடியாததாலும் தனக்கு அடங்கி நடக்க வேண்டிய மனைவி தன்னை ஏதோ குற்றவாளி போல் நினைத்து குறுக்கு விசாரணை செய்வதாலும் நிதானத்தை இழந்த பல்தேவ், என்னை இந்த மாதிரி விசாரிக்க நீ யார் என்று சீறிக்கொண்டு ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தான். தோரமானாவின் அந்தரங்க அதிகாரி என்று காமினி நிதானமாக பதில் கூறினாள். அந்த பதிலை சொல்லும் பொழுது அவள் குரலில் இருந்த அதிகாரத்தையும் உறுதியையும் கண்ட பல்தேவ் சிறிது பயப்படத்தான் செய்தான். இருந்தாலும் இந்து புருஷனுக்கு மனைவியிடம் உள்ள ஆதிக்கத்தை ஒரு ஆயுதமாக கொண்டு, நீ தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியா இருக்கலாம், அத்துடன் என் மனைவி என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் என்றான் அதிகாரம் தொனிக்கும் குரலில். காமினியின் கண்கள் அவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்தன. அவள் பார்வையில் விவரிக்க இயலாத வெறுப்பு தாண்டவமாடியது. அதை நீங்கள் நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதை? நான் உங்கள் மனைவி என்பதை. ஏன் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் என்ன? அதிகாரம் செலுத்தும் போது வரும் மனைவி உறவு ஆபத்து வரும்போது பறந்து விடுமா என்பதற்காக கேட்டேன். இந்த கேள்வியை கேட்டபோது காமினியின் விழிகளில் தீப்பொறி பறந்தது. இதற்கென்ன பதில் சொல்வதென்பதும் பல்தேவுக்கு புரியவில்லை. அவமானம் நிரம்பிய தன் நிலையை நினைத்து பெருமூச்சு விட்டான். காமினியும் தன் ஆசனத்திலிருந்து எழுந்தாள். புருஷன் உறவு கொண்டாட உங்களுக்கு வெட்கமா இல்லையா? கண்ணெதிரே பிறன் தன் மனைவியை தூக்கி செல்லும்போது பரிதாபத்துடன் அலறுவதையும் கெஞ்சுவதையும் தவிர வேற எதுவும் செய்ய துணியாத புருஷனுக்கு மனைவியிடம் என்ன உரிமை இருக்க முடியும்? பேடியான புருஷனை பெண்கள் வெறுப்பார்கள் என்ற பாடத்தை நீங்கள் இன்னும் படிக்கவில்லையா என்று சடசடவென பேச்சுகளை தீப்பொறிகளாக கக்கினாள். அந்த தாக்குதலுக்கு முன்பாக நிற்க முடியாத பல்தேவ் தலையை குனிந்து கொண்டே பேசினான். நான் அன்றிருந்த நிலையில் என்ன செய்துவிட முடியும்? அடிலன் அதிகாரத்தையும் குரூரத்தையும் நீயே அறிவாய். அவனுக்கு வாழ் பலமும் ஆள் பலமும் அதிகம். அவனை நான் எதிர்த்திருந்தால் உயிர் போயிருக்கும் என்று காமினி அவன் வார்த்தையை முடித்தாள். அத்துடன் நிற்காமல், உயிருக்கு பயந்து மானத்தை விற்றீர்கள். மாற்றானிடம் மனைவியை பறிகொடுத்தீர்கள். நீங்கள் மானமுள்ள புருஷனாயிருந்தால் அப்பொழுதே பிராணனை விட்டிருக்க வேண்டும். இன்னும் ஏன் உயிருடன் இருக்கிறீர்கள்? இந்த மாதிரி உயிருடன் இருக்கும் புருஷனுடன் வாழ்வதை விட கடமைக்காக உயிரை விடும் புருஷனை நினைத்து விதவையாக வாழ்வதையே வீரஸ்திரீகள் விரும்புவார்கள் என்பது வில்லவர் குலத்தில் உதித்த உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா என்று பேசிக்கொண்டே போன அவளை தடுத்து நிறுத்தி பல்தேவ் கெஞ்ச ஆரம்பித்தான். காமினி, போனதெல்லாம் மறந்துவிடு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பதை பாரத நாட்டு பெண்ணான நீ மறக்கலாமா? ஏதோ தெய்வ செயலால் பிரிந்திருந்தோம். இப்பொழுது அதே தெய்வமே ஏதோ காரணத்தை கொண்டு நம்மை சந்திக்க வைத்திருக்கிறது என்ற பல்தேவை இடைமறித்து, சந்திக்க வைத்திருப்பது கடவுள் அல்ல, உபாத்தியாயர் என்றாள் காமினி. என்ன, உபாத்தியாயரா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான் பல்தேவ். ஆம், நான் இன்றிரவு இங்கு வரப்போவது அவருக்கு தெரியும்.
ஆகவே என்ன காரணமாக உங்களை அழைத்து வந்து என்னை சந்திக்க வைத்திருக்கிறார் என்பதுதான் புரியவில்லை. இன்று நீ வரப்போவதாக உபாத்தியாயர் சொல்லவில்லையே. வரப்போவதாக பொதுவாகத்தான் பிரஸ்தாபித்தார். அவர் பேசியதிலிருந்து நீ வரும் சமயம் அவருக்கு திட்டமாக தெரியும் என்று ஊகிக்க இடமில்லையே என்றான். காமினியின் முகத்தில் புன்முறுவல் படர்ந்தது. உபாத்தியாயர் எதற்காக என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை ஊகிக்க தோரமானாவுக்கே கஷ்டமாயிருக்கும் போது அவர் நோக்கம் உங்களுக்கு எப்படி தெரிய போகிறது என்றாள். தோரமானாவையும் உபாத்தியாயனையும் பற்றி அவ்வளவு உயர்வாகவும் தன்னை ஒரு துரும்பாகவும் மதித்து காமினி பேசியது பல்தேவுக்கு எரிச்சலாயிருந்தது. ஆனால் தங்களை சந்திக்க வைத்தது உபாத்தியாயன் வேலை என்று அறிந்ததால் அவன் மனதில் குழப்பமும் கவலையும் அதிகரிக்கவே காமினியை மெல்ல நெருங்கி, நீதான் உபாத்தியாயனுக்கும் மேலதிகாரியாயிற்றே, அவனை கைது செய்து உள்ளே அடைத்து விட்டால் என்ன என்று கேட்டான். அவன் நெருங்குவதை பார்த்த காமினி மிகுந்த வெறுப்புடன், சற்று எட்டவே நின்று பேசுங்கள், கிட்டே வரவேணாம் என்றாள். அவள் அதிகார பேச்சிலேயே ஒரு கவர்ச்சி இருந்தது. கவலையால் சரீரம் சற்று இழைத்திருந்தாலும் அதில் கம்பீரமும் வசீகரமும் கலந்திருந்தது. அந்த அழகை பருகியதால் உன்மத்தம் பிடித்த பல்தேவ், காமினி, நான் 1000 தவறுகள் செய்திருந்தாலும் உன் கணவன், பல வருடங்களுக்கு பிறகு உன் ஆதரவை நாடும் புருஷனை விரட்டி விடாதே என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்க முயன்றான். என் ஆருயிர் கணவரே, தாங்கள் மேற்கொண்டு ஓர் அடி எடுத்து வைத்தால் வீரர்களை அழைத்து உங்களை உடனே கைது செய்ய சொல்வேன். உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்க முடியாது. நீங்கள் என்னை தொட்டு தாலி கட்டிய முறைக்காக உங்களுக்கு ஒரு புத்திமதி மட்டும் சொல்கிறேன். உபாத்தியாயரிடமிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் சம்பந்தப்படும் எந்த காரியத்திலும் அவரை சேர்க்க வேண்டாம் என்றால் மிக மெல்லிய குரலில். அடப்பாவமே, நீ விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை காமினி. இப்பொழுது என்னிடம் உபாத்தியாயன் பூரணமாக சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்றான் பல்தேவ். எனக்கு முழு விவரமும் தெரியும். நீங்கள் தான் அவர் கையில் சிக்கியிருக்கிறீர்கள். இந்த நிமிஷம் கூட உங்களை அவர் அழித்து விட முடியும். நீங்கள் சதி செய்யும் விவரங்களை ஒற்றர்கள் மூலம் அவர் ஏற்கனவே தோரமானாவுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் அவர் கைது செய்திருக்கலாம். ஆனால் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டாள். இதை கேட்ட பல்தேவின் முகத்தில் திகில் பூரணமாக படர்ந்தது. அந்த திகிலை பார்த்த காமினி வெறுப்புடன், பயப்படாதீர்கள். நீங்கள் என் புருஷன் என்ற காரணத்திற்காக உபாத்தியாயர் உங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் மிக எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செயல்களால் உபாத்தியாயர் கூட உங்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படலாம். மலைவாசலில் இப்பொழுது நடக்கும் ராஜதந்திர போரில் வெற்றி யார் பக்கம் சாயும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள். ஜாக்கிரதை. என்ன மோசமானவனானாலும் புருஷனை பறிகொடுப்பதை எந்த ஹிந்து ஸ்திரீயும் விரும்ப மாட்டாள். அதனால் தான் எச்சரிக்கிறேன் என்று பல்தேவை சற்று காமினியை நெருங்கி ரகசியமாக சொன்னாள். அவள் வெகு சமீபத்தில் இருந்ததாலும் அவள் அழகின் அம்சங்கள் தன்னை பைத்தியமாக அடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்ததாலும் வெறிபிடித்த கண்களுடன் காமினி என கூவிக்கொண்டு 2 கரங்களையும் நீட்டி அவளை தழுவ தாவினான் பல்தேவ். அதே சமயத்தில் உபாத்தியாயன் சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான்.